ஹலோ காய்ஸ், நான் உங்கள் எம்டிஜி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க வரோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அவரோட ஏஆர்கே மொபைல் வந்து அவருக்கு ரொம்ப லேக் ஆகுதான். அந்த லேக் எப்படி போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நிமிஷிட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏஆர்கே ஓப்பன் பண்ணிக்கோங்க கைஸ். அங்கே செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. ஆப்ஷனை தொட்டுக்கோங்க கைஸ். ஆப்ஷனை தொட்டோன்னா ஆடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் வேல்யூம் பாதியிலே வச்சுக்கோங்க. எல்லாமே பாதியிலே வச்சுக்கோங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் சேட் ஆஃபில் இருக்குங்களா கைஸ், ஆஃப்லேயே இருக்கட்டும், நீ ஆன் பண்ண வேணாம். அடுத்தது ஸ்டாப் எக்ஸ்ப்ளோரர் நோட் ஆடியோ ஆன் க்ளோஸ்னு இருக்கு கைஸ், ஆன்லேயே இருக்கட்டும் கைஸ். அடுத்து கிராஃபிக்ஸ் விட்டுக்கோங்க கைஸ். அடுத்து இந்த காமா கரெக்ஷனை வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக வச்சிங்கன்னா வெளிச்சம் அதிகமாக இருக்கும், குறைச்சிட்டிங்கன்னா டார்க் ஆயிரும் கைஸ். நீங்கள் ரெண்டுத்துக்குமே நடுவில் வச்சுக்கோங்க, அதான் கரெக்டாக இருக்கும். அடுத்து இது நாலுத்தையுமே ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து கிராஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டில் இருக்கும் கைஸ், அதை நீங்கள் மாற்றி நீங்கள் லோவில் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ரெசல்யூஷன் இருக்குல்ல கைஸ், அதை நீங்கள் ஃபுல்லாக குறைச்சிட்டு தான் உங்களுக்கு நல்லது கைஸ். குறைச்சா தான் நமக்கு எதுவுமே ஆகாமல் இருக்கும். இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கைஸ், நமக்கு யூஸ் ஜம்ப் பட்டனை நம்ம ஆனில் வச்சுக்கலாம். டச் சென்சிட்டிவிட்டி இருக்குது கைஸ், அதை நீங்கள் சென்ட்ரலே வச்சுக்கோங்க. அடுத்து கேமரா வியூபவுண்ட் இருக்குது கைஸ், அதை நீங்கள் ஆனில் வச்சுக்கோங்க. வைப்ரேஷனையும் ஆனில் வச்சுக்கோங்க. அப்புறமா கீழே இந்த 3 பட்டனையும் ஆனில் வச்சுக்கோங்க கைஸ். யூஸ் ஸ்க்ரட்ச் பட்டனு, யூஸ் ஷார்ட்டு பட்டனு, யூஸ் லெஃப்ட்டு ஷார்ட் பட்டன் கைஸ், இது 3த்தையும் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே கைஸ். இல்லை பார்த்தீங்கன்னா ஷோ ஐட்டம் செலக்டர் பட்டன் வந்துட்டு நீங்கள் ஆன்லேயே வச்சுக்கோங்க கைஸ். அப்புறமா பார்த்தீங்கன்னா என்பிசி சப்டைட்டில் இருக்கு கைஸ், அதையும் நீங்கள் ஆன்லேயே வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அலோ கிராஸ் ஹேர்னு இருக்கு கைஸ், அதையும் ஆனில் வச்சுக்கோங்க. அடுத்து கலர் ஐட்டம் நேம்ஸ் அதையும் ஆனில் வச்சுக்கோங்க. ப்ளேவில் கிளிக் சவுண்டு அதையும் ஆனில் வச்சுக்கோங்க கைஸ். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்ப்ளிட்னு இருக்கு கைஸ், அதை மட்டும் ஆனில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த கேம் செட்டிங்ஸு. அடுத்து இந்த கேமை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்மளோட மொபைலில் இருக்கவங்களே அந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். அதில் சர்ச் செட்டிங்ஸ்க்கு போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷன் டைப் பண்ணுங்க கைஸ். நம்ம டைப் பண்ணிட்டோம். அதில் ஃபஸ்ட்டு உள்ளதை ஓப்பன் பண்ணிக்கோங்க, டெவலப்பர் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் டிரைவர் ப்ரிஃபரன்ஸ்னு கிளாஸ், அதை கிளிக் பண்ணிக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏஆர்கே கிளாஸ், அதை கிளிக் பண்ணிட்டு சிஸ்டம் கிராஃபிக்ஸ் டிரைவரில் தொட்டுக்காங்க. டிஃபால்ட்லேருந்து மாற்றிக்கோங்க. எல்லாத்தையும் மாற்றிக்கங்க. உங்களுக்கு என்னென்ன கேம் விளாடுவீங்களோ எல்லாத்துலேயுமே சிஸ்டமாக மாற்றிக்கோங்க. அப்படியே வெளியே வந்துக்கோங்க கைஸ். வெளியே வந்துட்டு கீழே இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபோர்ஸ் 4x MSEன்னு இருக்குல்ல கைஸ், அதை ஆன் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா டிசாபிள் HW ஓவர் லேயர்ஸ்னு இருக்கு கைஸ், அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட்டுங்க கைஸ், அதை தொட்டுக்கிட்டு அட்மோஸ்ட் 1 ப்ராசஸ் ஆன் பண்ணிக்கோங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். இது எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு உங்கள் ஃபோனை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு கேம் ஓப்பன் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கைஸ் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுவோம் கைஸ். அதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுவோம் கைஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ.